அரபு கூட்டமைப்பு நிறுவப்பட்டது. மார்ச் 22, 1945 அன்று அரபு கூட்டமைப்பு நிறுவப்பட்டது. இது அரபு நாடுகளுக்கிடையிலான ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு முதலில் எகிப்து, ஈராக், ஜோர்டான், லெபனான், சவுதி அரேபியா மற்றும் சிரியா போன்ற நாடுகளால் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு உருவாக காரணம் அரபு நாடுகளின் அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார நலன்களை பாதுகாப்பது. அந்நாளில் பல அரபு நாடுகள் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெறும் நிலையில் இருந்தன. எனவே அவை ஒன்றிணைந்து தங்கள் உரிமைகளை வலியுறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அரபு கூட்டமைப்பின் முக்கிய இலக்குகளில் ஒன்று உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒற்றுமையை வளர்ப்பது ஆகும். இது அரசியல் பிரச்சினைகள், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்ற துறைகளில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுகிறது. மேலும் அரபு உலகின் குரலை சர்வதேச அரங்கில் வெளிப்படுத்துவதிலும் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பு பல்வேறு சவால்களையும் சந்தித்துள்ளது. உறுப்பு நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து ஒற்றுமையை பேண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் அமைப்பின் முக்கியத்துவம் தொடர்ந்து நிலைத்து வருகிறது. முடிவாக மார்ச் 22, 1945 அன்று நிறுவப்பட்ட அரபு கூட்டமைப்பு அரபு நாடுகளின் ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்திற்கு முக்கியமான அமைப்பாக உள்ளது. இன்றளவும் இது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தி அரபு உலகின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது.